எடுத்து வச்சுருக்கோம். 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு 2 கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஜீரக சம்பா அரிசி நம்ம எடுத்துருக்கோம். ஒரு 1/2 hour 1/2 கிலோ தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதற்கு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா களைஞ்சி இது போல் ஊற வச்சுக்கிங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முதல்ல இந்த இலை பிரிஞ்சி இலையெல்லாம் கொட்டிடலாம். அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வறுத்துக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்க வேணாம், செவரவே வறுத்துக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டை 2 கட்டி